வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல திருச்செந்தூரில் விஜய், இதனால எத்தனை பிரச்சனைகள் கிளம்பிருக்கு தெரியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க தெரியுற QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு நிதி உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம தொடருவோம். சரி, ஓகே. திடீர்னு ஒரு பிளான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது திங்கட்கிழமை மத்தியானம் பிளான் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் போய் அதிகாலையில அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இருக்கக்கூடிய அந்த ராஜ கிரீடம் இருக்கக்கூடிய அந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. இது என்ன மாதிரி தகவல்னு பாத்தீங்கன்னா, அந்த அவதாரத்துல, குறிப்பா அந்த அவதாரத்துல கும்பிட்டா அது எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு அவதாரம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஏன்னா அது ஒரு ஐதீகம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், இல்ல அது உண்மையா கூட இருக்கலாம். இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, தளபதி அவர்கள் திடீர்னு செவ்வாய்க்கிழமை காலையில 5:30க்கு கிட்டத்தட்ட 5:30 இருந்து 7 மணிக்குள்ள அந்த கோயில்ல அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அது சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த முருகனை போய் தரிசிக்கணும், குறிப்பா திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாரு. இது ஒரு செய்தியாக வலம் வருது. அப்ப எடுத்து கேமராவை முன்னாடி வச்சவங்க தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த செய்தி வெளிவந்ததுல இருந்து கேட்லயே கேமரா இருக்கு. உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் விடிய காலம் சேர்றாரு. சேர்ந்துட்டு அங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு, அங்க எல்லா பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு, எல்லாமே யாகம் எல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாரு. இதுக்கு என்ன ஒரு கதை கட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா ஜெயிக்கணும், அதனாலதான் அந்த பூஜை நடத்தப்பட்டது. டெஃபினட்டா அதுதான் உண்மை, வேற வழியே கிடையாது, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்பட்டது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கூடுதலாக அதாவது விஜய் அவர்கள் ஒரு ஜோசிகாரர் இருக்காரு, பண்டிட், அவருடைய பேச்சதான் கேட்பாரு. அவர் எங்க போச்சோம்னாலும் விஜய் அவர்கள் போவாரு. அவர் சொன்ன நேரத்துல தான் நாமினேஷன் தாக்கல் பண்ணாரு. அவர் சொன்ன நேரத்துல தான் கொடிக்கம்பம் நடப்பட்டது. அவர் சொன்ன நேரத்துல தான் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அவர் சொன்ன நேரத்துல தான் எல்லாமே செயல்முறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரூமர் கிளம்பிட்டு இருக்கு. சரி, ஓகே. இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நான் என்ன விஷயத்த சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாமி ஒரு மனுஷன் கும்பிட போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கும்பிட போறாரு, இது வேற யாரும் ஒரு சாமி கும்பிட போறத ஒரு பெருசா ஒண்ணும் போடவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, துர்கை, அதாவது பாத்தீங்கன்னா துர்கா அம்மா கூட தான் போன தேர்தலுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கோயில்ல போய் கும்பிட்டுட்டு அந்த கோயில கிரீடம், தங்க கிரீடம் கொடுத்துட்டு வந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு செய்தியா வந்திருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அப்பெல்லாம் கூட ஒன்றும் பெருசா பேசப்படல. அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு கோயிலுக்கு போய் கும்பிட்டு இருப்பாங்க, அந்த தன்னோட கட்சி ஜெயிக்கணும். அதாவது இஸ்லாமத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க தர்காவுக்கு போயிருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்துவத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க தேவாலயத்துக்கு போயிருக்கலாம், அல்லது ஹிந்துல நம்பிக்கை இருக்கிறவங்க இந்து கடவுள் கோயில்கள் போயிருக்கலாம். இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இந்த தனிப்பட்ட விருப்பத்தை கூட சில பேர் அரசியல் ஆக்கி பாக்குறாங்க அப்படிங்கறத நான் அந்த வீடியோல சொல்றேன். அதாவது விஜய் அவர்கள் அந்த நேரத்துக்கு அந்த முருகனை தரிசிக்கணும், அதனால ஒரு நன்மை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் போயிருப்பார தவிர, இந்த மாதிரி இப்படி ஒரு ஜோசியத்தை நம்பி இதனாலதான் போய் நான் சந்திச்சேன் அப்படிங்கறதெல்லாம் இவங்க கட்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரூமர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தாலும் ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம் நம்பக்கூடிய ஆட்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனா மேக்சிமம் நம்ப மாட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை அவருக்கு மத நம்பிக்கை இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் அவர் எம்மதமும் நம்மதம் அப்படின்னு சொன்னால் அதுல அவர் நம்பிக்கை இருக்குது. சாதாரணமா ஒரு கோயில்ல சாமி கும்பிட போயிருக்காரு. அந்த கோயில்ல சாமி கும்பிட போனதையே இந்த மாதிரி திருச்சி இவங்க என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, யாகம் வளர்த்திருக்காரு, எங்க கட்சி தோக்கணும்னு யாகம் வளர்த்திருக்காரு, திமுக தோக்கணும்னு யாகம் வளர்த்திருக்காரு, அதிமுக தோக்கணும்னு யாகம் வளர்த்திருக்காரு, நாம் தமிழர் தோக்கணும்னு யாகம் வளர்த்திருக்காரு, அதாவது பாத்தீங்கன்னா சின்னம்மா கட்சி தோக்கணும்னு யாகம் வளர்த்திருக்காருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சுயேட்சைக்கு மட்டும்தான் சொல்லல, சுயேட்சை சின்னத்தை மட்டும்தான் சொல்லல, மீது எல்லா கட்சியும் சொல்லி இவங்க எங்களுக்காக தான் இந்த மாதிரி யாகம் வளர்த்து தோக்கடிக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது இப்ப அவர் போய் திருச்செந்தூர்ல போய் இந்த மாதிரி
மற்ற கட்சிகள் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கும்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். முருகர் அங்கேயே தான் இருக்காரு, திருச்செந்தூர்ல தான் இருக்காரு. நீங்களும் போய் விடிய காலம் போய் தாவேக்கா தோக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு யாகம் பண்ணிட்டு வாங்க அப்படி டவுட்டா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவேக்கா தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரு நியாயம், நம்மளுக்கு ஒரு நியாயம் வேணாம். உங்களுக்கும் வந்து டைம் கிடைச்சதுல நீங்களும் போய் இந்த மாதிரி கும்பிட்டு வாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்களாம் போனீங்கன்னா அது ஒரு செய்தியா மாறாது. இதே விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போனார்னா அது ஒரு மாபெரும் செய்தியா மாறுது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் எல்லாருமே வந்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாகம் வளர்த்துறாரு, அது வந்து பாத்தீங்கன்னா சூனி வைக்கிறாரு, மை தடவுறாரு, வெத்தலை போட்டு பாக்குறாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் கிளி ஜோசியும் பார்த்தாருன்னு மட்டும் சொல்லல, மீதி எல்லாத்தையும் சொல்லிவிட்டாங்க. கிட்டத்தட்ட அதுவும் இன்னும் 2 நாள்ல வந்துடும். கிளி ஜோசியும் பார்த்தா விஜய் அப்படின்னு வந்துடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாலை மார்க்கமாக திருச்செந்தூர் சென்றார் விஜய், விஜயுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற கேமராமேன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வினுங்களா வந்து உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் அதே போல ஒரு மனநிலையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். விஜய் அவர்கள் பொறுத்த அளவுக்கு இந்த எலெக்ஷன்ல நான் எப்படியோ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வேண்டியிருப்பாரு தவிர, ஆல்ரெடி அவர் வந்து பாத்தீங்கன்னாலும் ஒரு 3 கோயிலுக்கு வந்து போனாரு. உங்களுக்கு பரப்புரையில அந்த பரப்புரை நீங்க பார்த்துருப்பீங்க. 3 கோயிலுக்கு கிட்டத்தட்ட போய், அதாவது மசூதிக்கு போனாரு. அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல இருக்கிற அந்த தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து கிறிஸ்டின் கோயிலுக்கு போனாரு. அங்க போயிட்டு அவர் முட்டி போட்டுட்டே போய் அந்த ஜபத்தை முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் அங்க சாஷ்டாங்கமா நீட்டி விழுந்து கும்பிட்டு அங்கேயும் வந்து தன்னுடைய மத நம்பிக்கை இருக்குதுங்கிட்ட, பெரியவருடைய கொள்கையை நாங்க அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஆனா மத பிரச்சனையில் மட்டும், அதாவது சாமி கும்பிடுற பிரச்சனையில் மட்டும் பெரியவருடைய கொள்கையை நாங்க ஏற்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் சொன்னார். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள்ல 90% கிட்டத்தட்ட 80% வச்சுக்கோங்க, 80% மக்கள் வந்து சாமி நம்பிக்கை உள்ளக்கூடிய ஒரு மக்கள் தான். ஒன்னு இஸ்லாத்தை நம்புவாங்க, இல்லைன்னா கிறிஸ்துவத்தை நம்புவாங்க, இல்லைன்னா ஹிந்துவை நம்புவாங்க. இந்த 3 கடவுள்கள் தான் பிரதான கடவுளா நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 90% வந்து இங்க வந்து இந்துக்கள், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவன், முஸ்லீம் அந்த மாதிரி வந்து எல்லாருமே இங்க வந்து சாமி நம்பிக்கையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில வந்து நான் குறை வைக்க மாட்டேன். எல்லா சாமியும் எல்லாரும் என்ன கும்பிடலாம், அதுக்கு வந்து நான் எதிரானவன் கிடையாது. பெரியாரோட கொள்கை எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். இந்த சாமி கும்பிடுறத மட்டும் பெரியார் கொள்கையில இருந்து நாங்க முரண்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டிலே உங்களுக்கு சொன்னாருங்கிறது நான் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இப்ப இன்னொரு ரூமர் என்ன கிளம்பி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் நாளைக்கு ஜெயிச்சு அரசியலுக்கு வந்தா கூட இதே மனநிலையில் நடந்துக்குவாரா, இல்லது வந்து இருக்கிற ஆட்களை எல்லாத்தையும் வந்து அவர் வேறு விதமா மாத்திடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவர் என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவன் தான் விஜய். இந்த விஜய் சார் வந்து கண்டிப்பா ஒரு அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருவாரு அப்படின்னு நம்பிதான் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஓட்டு போட்டு இன்னைக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, ஏதோ வந்துருவாருப்பா, ஏதோ வர வாய்ப்பு இருக்கு, ஏதோ அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சும்மா கட்டுக்கதை தான். உண்மையான ரிசல்ட் 4ஆம் தேதி வரும். அது வரல வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.